ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பசங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ நான் சொல்கிற கதையை அப்படியே அவங்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கதைனா, இது போது பார்த்தீங்களா வீடியோவில், இந்த கதை தான். இந்த கதையை நான் இப்போ ரியலாக போகுது. நான் பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லுவேன் இந்த கதையை. இதுதான் எங்கள் அம்மா ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஃபுல்லாக மலைங்க, வாழைத்தோட்டம், மஞ்சள் பயிர், இதுதாங்க. இங்கே ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கு நாங்களாம் ஒரு 5th 6th 7th படிச்சுட்டு இருப்போம். அப்போது ஒரு வாரத்துக்கான துணி துவைக்கவே மாட்டோம். எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் ஆற்றுக்கு. ஆற்றுல போய் நல்லா ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுன்னு துணி நல்லா துவைச்சி அங்கேயே காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த வேலை என்ன, குளியல் தான். ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருப்போம். ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்குள்ளே துணியும் காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி அதுக்குள்ளே மடித்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வரும்போது இந்த இலந்தப்பழம் பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டியாக அந்த இலந்தப்பழம் செடியெலாம் நிறைய இருக்கும். அப்புறம் நாவல் பழம் மரம் இருக்கும், நெல்லிக்காய் மரம், இதெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக கிளம்பிடுவோம். இந்த கதை தான் என் பசங்களுக்கு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் எங்களுக்கு ஃபோன்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் எங்கள் ஆற்றுலலாம் விளையாடுவோம், ஜாலியாக குளிப்போன்ட்டு. இது மாதிரி ஃபோன் கேட்கும்போதெல்லாம் அடிக்கடிக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா அவங்களும் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி யாருன்னா சொல்லியிருக்கீங்களா? அப்படி கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக மலை தான், மலை சுற்றி தான் வீடு. அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சின்ன வயசு கதை எப்படி இருக்குன்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.